வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான். இது வந்து நம்ம 52 வீக்ஸ் சேலஞ்சாக பண்ண போகிறோம். ஸோ இந்த 52 வாரத்தில் நம்ம எப்படி சேமித்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி சேமிக்க போகிறோம், எவ்வளோ சேமிக்க போகிறோம் அண்ட் என்ன மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு ரிலேட்டடான கோல்டு சேவிங் ஐடியாஸ், டிப்ஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான லேட்டஸ்ட் வீடியோஸ் அண்ட் இது இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் அண்ட் பேங்க்ஸ், அதாவது ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்னன்றதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். இதுவும் இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தகவலாக உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோஸ் ஷேர் ஆகி இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 52 வாரத்துக்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் தான். அண்ட் இந்த சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். அதாவது தின சம்பளம், வார சம்பளம் இல்லை மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்து இந்த சேலஞ்ச் வந்து சூட் ஆகும். ஏன்னா நம்ம இதில் வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் எடுத்து வைக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸு, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, மற்ற எல்லாருமே கூட ஈஸியாக சேவ் பண்ணுற மாதிரியான ஒரு சேவிங் சேலஞ்ச் தான். அண்டு இது மாதிரி இன்னும் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து சூட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது, மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோஸு. அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எது உங்களால் பண்ண முடியும், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். பட் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு நம்ம சேலஞ்ச் மூலிமா சேவ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேமிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான மணி சேவிங் சேலஞ்ச் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்ன ஒரு சேவிங் பிளான் சேலஞ்ச் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கான டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 52 வாரத்தில் நம்ம ஒரு 25,000 ரூபாய் சேமிக்கிற மாதிரியான ஒரு பிளான் தான். அண்டு இந்த 25,000 ரூபாயை நம்ம எப்படி சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ்ன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு வீக்லி சேவிங் மெத்தடில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரியும் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி இல்லைனா வீக்லி சேவிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அந்த நாளில் ஒரு வாரத்தில் எல்லா நாளுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம். பட் நம்ம என்ன ஒரு சேவிங் சேலஞ்ச் நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலுமே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு வாரமோ 10 நாளோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணுறதை விட தொடர்ந்து உங்களால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எது ஈஸியாக இருக்கோ அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறோம் டெய்லி அமௌண்ட்டு, வீக்லி அமௌண்ட் அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை நம்ம எப்படி சேமிக்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் நிறைய செலவுகள் பண்ணுவோம். சில செலவுகள் வந்து நமக்கே தெரியும் அது தேவையில்லைன்ட்டு, இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செலவுகளை நம்ம குறைச்சோம்னாலே தினம் தினம் அந்த பணத்தை நம்ம சேவ் பண்ணி நம்மளோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய பணத்தை நம்ம சேவ் பண்ணது மூலயமா உங்களுக்குமே உங்கள் ஃபேமிலிக்கான ஃப்யூச்சருக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு சேஃபான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் தொடர்ந்து நீங்கள் சேவ் பண்ணுறப்ப. அண்டு சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பணம் வந்து இன்னுமே வளரும். ஸோ முதல்ல சேவ் பண்ண ஆரம்பிங்க. சேவ் பண்ணுற பணத்தில் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைங்க. அண்ட் அதில் ஒரு பகுதி உங்கள் சேவிங்ஸில் இன்னொரு பகுதி வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட பணம் வந்து அதிகமாக வளரும்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா குறைவான பணம் நம்ம சேமித்தோம் அப்படின்னாலும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் போக இப்போ நம்ம இந்த 52 வாரத்தில் 25,000 ரூபாய் எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ 52 வாரம் நமக்கு டைம் இருக்குது. அண்ட் நம்மளோட கோல் 25,000 ரூபாய். 52 வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு வாரம்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 7 நாள் இருக்குது. ஸோ இந்த 7 நாளில் நம்ம எப்படி அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் இருக்க 7 நாளும் சேவ் பண்ணுறது. ஸோ 7 நாளும் சேவ் பண்ணுறப்ப நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் 2வது நாள் 50 ரூபாய் எடுத்து வைக்கணும். 3வது நாள் 60 ரூபாய், 4வது நாள் 70 ரூபாய், 5வது நாள் 80 ரூபாய், 6வது நாள் 90 ரூபாய், அண்ட் 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய். இந்த மாதிரி 10 ரூபாவை ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ ஒரு வாரத்தில் முதல் நாளில் 40 ரூபாயில் தொடங்கி 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயில் முடிக்கிறோம். ஸோ மேக்ஸிமமாக நம்ம ஒரு நாளைக்கு சேவ் பண்ணுற அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 100 ரூபாய். மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய். இதை தான் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் ஒரு வாரத்தில். இந்த மாதிரி 40 ரூபாயில் ஆரம்பித்து 100 ரூபாயில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களால் எவ்வளோ ரூபாய் சேமிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா 490 ரூபாய் சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம டெய்லி சின்ன சின்ன செலவுகள் தேவையில்லாமல் நம்ம பண்ணுவோம். பட் அந்த நம்ம கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நம்ம சேவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே உங்களால் 490 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து ஒரு வாரத்துக்கான காசு தான். இதையே வந்து நீங்கள் 52 வாரமும் தொடர்ந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வீக் இதே மாதிரி, செகண்ட் வீக்கும் இதே மாதிரி 40 ரூபாயில் ஆரம்பித்து நீங்கள் 100 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ணணும். இது மாதிரி 3வது வாரம் 4வது வாரம்னு 52 வாரமும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக நம்ம சேமிச்சிருக்க தொகை எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா 25,480 ரூபாய் இருக்கும். ஸோ நமக்கான கோலை நம்ம ரீச் பண்ண முடியும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுத்து வச்சுட்டு. அண்டு இது வந்து நான் டெய்லி எடுத்து வைக்கிற மாதிரி சொன்னேன் அந்த வீக்லி பிளான்லேயே. இல்லை எனக்கு ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்க முடியாது, எனக்கு வீக்லி சேலரி வருது, அதில் நான் ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லியும் நீங்கள் சேவ் பண்ணலாம். வீக்லி ரவுண்டாக நீங்கள் ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் 500 ரூபான்னு எடுத்து வச்சா கூட போதும். இது மாதிரி ஒரு வாரத்தில் 500 ரூபாய் ஒரு நாளைக்குன்னு எடுத்து வச்சிங்கன்னா 52 வாரமும் இதே மாதிரி சேமிக்கணும். அப்போ 52 வாரத்தில் உங்களால் 26,000 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மெத்தட் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கோல் 25,000 ரூபாய் இருக்குன்னா இந்த மெத்தட் வந்து ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு 52 வாரத்தில் 25,000 ரூபாயிலேருந்து 26,000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டாக வாங்கணும், அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கோல்டு வாங்கி வைக்கலாம். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 கிராம் வரைக்கும் நம்மளால் வாங்க முடியும். இல்லை அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் மாதம் இன்கேஸ் வந்து கட்டிகிட்டே வரீங்க, மாதம் 2,000 ரூபான்னு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆர்டியில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் அந்த ஒரு வருஷத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணுறப்ப இதே அமௌண்ட் இருக்குது இல்லையா, பட் அதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு பணம் வந்து வளரும். கோல்டாக வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். அண்ட் ஆர்டியில் போடுறீங்கன்னா அந்த மாதம் நீங்கள் சேமிக்கிற பணத்தை அது வந்து அந்த ஒரு வருஷம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வட்டி நமக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் உங்ககிட்ட கையில் காசே இல்லை இப்போ தான் சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு இந்த பணத்தை எடுத்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைமு டக்குன்னு பணம் தேவைப்படுது அப்படின்னா இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கணும். அதாவது ஒரு வருஷ இன்கம் இருக்குது இல்லையா, அந்த வருஷ இன்கமில் நம்ம வந்து ஒரு 3 மாதம் இன்கமோ 6 மாதம் இன்கமோ நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வேலையே இல்லை அப்படின்னா கூட அந்த பணத்தை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அது வரைக்கும் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காகவும் இந்த பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த கையில் வைக்காமல் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட போட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குன்னா நீங்கள் கடனை அடைக்க முடியும். அப்படி இல்லைன்னா மொத்தமாக இந்த ஒரு வருஷம் சேர்ந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்டி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணத்தை ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு 52 வாரம் ஒரு வருஷம் ஆகுது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 1 இயருக்கு நீங்கள் எஃப்டியில் போடுறீங்கன்னா அதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்டிக்கு ஒரு 1,800லேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். நமக்கு பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,800லேருந்து 2,000 ரூபாய் நமக்கு வந்து அந்த பணத்து மூலியமாக நம்ம இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளோட பணம் அப்படியே இருக்கும், ப்ளஸ் அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சேமிக்கிற பணத்தை நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து அதிகமான லாபத்தை நம்மளால் பெற முடியும். உங்களுக்கு என்ன மெத்தட் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த மணி சேவிங் சேலஞ்ச் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.